இந்த வார்த்தை வழியாய் அந்த வார்த்தையான தேவன் உங்களுக்கும் நமக்கும் என்ன செய்தி, கிறிஸ்துமஸ் செய்தியை கொடுக்கிறார். தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். இன்னைக்கு நம்ம எப்படியாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எப்படிப்பட்ட பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நம்மை அழைக்கிறார் என்று பார்ப்போம். 119வது சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி, நல்ல கவனிங்க, கர்த்தராகிய தேவன், தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட பேர் கொடுக்கிறாரு? உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இன்னைக்கு பெரிய பெரிய பங்களால இருக்கிறவங்க, கார்ல இருக்கிறவங்க, சகலவித வசதியோடு கூட இருக்கிறவங்கள சொல்லுவாங்க, உனக்கு என்னமா, உனக்கு என்ன ஐயா, நீ பாக்கியவானா இருக்கிற, நீ பாக்கியவதியா இருக்கிற அப்படின்னு சொல்லி, இல்லையா? இந்த உலகம் அப்படிதான் சொல்லும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுத்து அவருடைய வேதத்தின் மேலுடைய கண்களை வைக்கும் போது, இதை தியானிக்கும் போது, இதை படிக்கும் போது, இதை விசுவாசிக்கும் போது, இதன்படி கேட்டு நாம நடக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமமே, உத்தமனே, பாக்கியவானே, பாக்கியவதியே. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே, உத்தமமாய் ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களே, உத்தமமாய் குடும்பத்தை நடத்துகிறவர்களே, உத்தமமாய் கணவனுக்கு மனைவிக்கு செவி கொடுக்கிறவர்களே, உத்தமமாய் தாய் தகப்பனை மதிக்கிறவர்களே, உத்தமமாய் பிள்ளைகளை சரியான விதத்தில நடக்கிறவர்களே, நம்ம எல்லாரையும் பார்த்துதான் சொல்லுகிறார், நம்மையும் பார்த்துதான் சொல்லுகிறார், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். அல்லேலூயா. எத்தனை பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை அன்பானவர்களே. அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற, செவி கொடுக்கிற அத்தனை பேரையும் உத்தமன் என்று சொல்லி பேரை சொல்லி, அதோடு கூட நீ பாக்கியவதி, பாக்கியவான் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறார்.